நம்ம வாழ்கிற இந்த இந்திய பகுதி, அதுவும் தென் தமிழ்நாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சூரிய ஒளி படுகிற பகுதி, சூரிய வெப்பம் வெயில் அடிக்கிற ஒரு பகுதி. அப்படிங்கும்போது இங்கே வாழ்கிற இந்த தென்னிந்தியாவில் வாழ்கிற மக்கள், குறிப்பாக தென்னிந்தியா, தமிழ்நாடு, கேரளா விட்டுருங்க, கேரளா பசுமையான பகுதி. அப்போ தென்னிந்தியாவில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இந்த பகுதியெல்லாம் நல்ல வெயில் அடிக்கிற பகுதி. அதனால் இந்த மக்கள் என்ன இவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும், சிந்தனை என்பது இந்த வெயில் எப்படி தீர்மானிக்குது அப்படின்னா, இப்போ வெயில் அடிக்குதா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணை சுருக்கி தான் பார்ப்போம். ஒரு கண்ணை ஃப்ரீயாலாம் ஒரு சுதந்திரமாக ஒரு கூலாக பார்க்க மாட்டோம். இப்போ இரவு நேரத்தில் நீங்கள் கண்களை எப்படி பார்ப்பீங்கன்னா, உங்கள் கண்களை நெத்தி சுருக்கிலாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இரவு நேரத்தில் சூரிய ஒளி எதுவும் படுவதில்லை. அதனால் நம்ம நெற்றியெல்லாம் சுருக்க மாட்டோம், கண்ணை சுருக்க மாட்டோம். அதுவே வெயில் அந்த பகல் முழுதும் நம்முடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா, நெத்தி சுருக்கி இருக்கும். பெரும்பாலானவங்களுக்கு நெத்தி சுருக்கமாக இருக்கும், சுருக்கிட்டு தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா வெயில் கடுமையாக அடிக்கிறதுனால அது நமக்கு அந்த மாதிரி பார்வை பார்க்குற முறையே மாறும். அதுவே ஒரு பனி பிரதேசமாக இருக்கட்டும், நல்ல மழை காலமாக இருக்கட்டும், நல்ல வெயில் சுத்தமாக அடிக்கல, ஒரே மேகமூட்டமாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்னா, அந்த மாதிரி நெத்தி சுருக்காமல் பார்ப்போம், சுதந்திரமாக பார்ப்போம், அமைதியாக கூலாக பார்ப்போம். அப்போது நம்ம சிந்தனை அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ நெத்தி சுருக்கி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, நெற்றியை சுருக்கி அப்படி கண்ணையும் ஒரு மாதிரி சுருக்கி நம்ம பார்க்குறம்போது நம்முடைய சிந்தனை ஒரு கோபமாக மாறும். ஏன்னா தலைவலி வரும். அப்படி சுருக்கும்போது நமக்கு மூளைக்கு ஒரு வலி ஏற்படும். கண்களை சுதந்திரமாக விடும்போது, சுதந்திரமாக விட்டு பார்க்குறோம் அப்படின்னா மூளைக்கு எந்த வித நெருக்கடி, ஒரு அழுத்தம் எதுவும் இல்லாமல் அமைதியாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயத்தை அமைதியாக பார்த்துட்ருப்போம். அதுவே நீங்கள் நெத்தி சுருக்கி பார்க்குறீங்க அப்படின்னா, நெற்றியை சுருக்கி பார்க்கிறீர்கள் என்றால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தலைவலி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மூளைக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ அது மனசில் ஒரு கோபம் வரும், தலைவலி வர்ற மாதிரி ஒரு கோபத்தோடு நம்ம எல்லாத்தையும் நம்ம கவனிப்போம், ஒரு கோபத்தோடையே கவனிப்போம். அதுதான் கூலாக இருக்கணும்னு சொல்கிறாங்களா. கூல்னால் என்ன, குளிர்ச்சியான பகுதிகளில் வாழ்கிற மக்கள் எதையும் அமைதியாக பார்ப்பாங்க. அதுவே இந்த மாதிரி வெப்பமண்டல பகுதிகளில் வாழ்கிற மக்கள் பார்த்திங்கன்னா நெத்தியை சுருக்கிக்கிட்டு பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நெத்தியில், அந்த தலையில், மூளையில் ஒரு வலி ஏற்படும், ஒரு கோபத்தோடே பார்ப்பாங்க. அவங்களுடைய பார்வையில் ஒரு கோபம் இருக்கும், அல்லது ஒரு எதிர்மறையான உணர்ச்சிகள் இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி வெயில் நம்மளுடைய சிந்தனையை எப்படி தீர்மானிக்குதுன்னா, பார்வையிலேருந்து அது ஆரம்பிக்குது. பார்வையிலேருந்து ஆரம்பித்து நம்ம நெத்தி சுருக்கி பார்க்குறது மூலமாக நம்முடைய சிந்தனையே மாறுது. நமக்கு ஒரு கோபத்தோடையே கவனிக்கிறோம். இங்கே நடக்கிற பகல் பொழுதில் இந்த மனித வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை இந்த மாதிரி வெப்பமண்டல பகுதிகளில் வாழ்கிற மக்கள் எப்படி கவனிக்கிறாங்கன்னா, ஒரு கோபத்தோடையே கவனிப்பாங்க. அது மாதிரி தான் இப்போ பாலைவனத்தில் வசிக்கிற மக்கள் அப்படி என்ன பண்ணுவோம், அவங்களாம் கடுமையாக வெயில் அடிக்கும், அவங்களாம் ஒரு சுதந்திரமாகவே பார்க்க முடியும். இப்போ மேலே வானத்தை பார்த்திங்கன்னா எப்படி கண்ணை சுருக்கிக்கிட்டு நெத்தியை சுருக்கிக்கிட்டு பார்ப்போம்ல, அப்போது அவங்களும் அப்படி தான். நம்மளும் இந்த மாதிரி தென்னிந்திய பகுதியில் வாழ்கிற மக்கள் பகலில் கண்ணை சுருக்கிட்டு தான் நம்ம மேலே வானத்தெல்லாம் பார்ப்போம். வானத்தையோ மேலேயோ அல்லது எங்கே பார்த்தாலுமே கண்ணை சுருக்கிட்டு தான் பார்ப்போம், பகல் பொழுதில் வெயில் அடிக்கும்போது மட்டும். அதுவே இரவு நேரம் வந்துச்சுன்னா நம்ம அப்படி கண்ணை சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் பகல் பொழுது ஒரு நீண்ட நேர பொழுதாக இருக்கிறது. அப்போ நம்ம அடிக்கடி கண்ணை சுருக்கிக்கிட்டே பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, தலையில் ஒரு வலி ஏற்படும், மூளையில் ஒரு வலி ஏற்படும், ஒரு கோபம் ஏற்படும். ஒரு கோபத்தோடையே இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிப்போம். இந்த மனித வாழ்க்கையை ஒரு கோபத்தோடையே நம்ம கவனிப்போம். அப்போ நம்முடைய சிந்தனையே மாறும். நம்முடைய சிந்தனை ஒரு கோபம் கலந்ததாக இருக்கும். அடிக்கடி தலைவலியெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. இதை எப்படி நம்ம தவிர்க்க முடியும்? வெயில் அடிக்கிறத நம்மளால் எப்படி தவிர்க்க முடியும் அப்படின்னா, நிறைய மரங்களை வளர்க்கணும். நல்ல நிழல் பகுதி நிறைய இருக்கிற மாதிரி பசுமையான ஒரு சூழலை உருவாக்கி விட்டால் நம்ம அந்த மாதிரி கண்ணை சுருக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணை சுருக்கி நெத்தியை சுருக்கி வெயில் அடித்தா கூட, எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் நல்ல நிறைய மரங்களை வளர்க்கும்போது, ஏன்னா நிழல் தரும் மரங்கள் மட்டும் கிடையாது, அதில் நமக்கு பழங்களும் கிடைக்கணும், நிழலும் கிடைக்கணும். ஒரு நிழல்லே வாழ்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை, நிறைய நிழல் பகுதி நிறைய இருக்கணும். அப்போ தான் நம்முடைய சிந்தனையில் ஒரு குளிர்ச்சி தன்மை இருக்கும். ஒரு கோபம் இல்லாமல், ஒரு கோபமாக இந்த மக்கள் வாழ்க்கையை கவனிக்காமல், ஒரு நிதானமாகவும் ஒரு குளிர்ச்சியான ஒரு பார்வையும் நமக்கு அப்போ தான் கிடைக்கும். பசுமையை நம்ம இல்லை அப்படின்னா அது நம்ம சிந்தனையை மாற்றிடுது பாருங்கள். நெற்றியை சுருக்கி கொண்டு பார்க்கும்போது நம்ம சிந்தனையே ஒரு கோபம் கலந்த சிந்தனையாக மாறிவிடும்.
எதை பார்த்தாலும் கோபமாகவே பார்ப்போம். நம்ம பார்வையில் ஒரு அமைதியே இருக்காது. அதனால் ஆனால் இதுக்கு இன்னொரு தீர்வு இருக்குது. ஏதாவது கூலிங் கிளாஸ் போட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் அமைதியாக பார்ப்பீங்க. கூலிங் கிளாஸ் போட்டால் அமைதியாக, நம்ம கண்ணை சுருக்கி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. கண்ணை சுருக்கி நெத்தியை சுருக்கி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. தலைவலி கூட அதிகமாக வராது. நீங்கள் பகலில் வெயில் காலங்களில் பகல் நேரத்தில் நீங்கள் வந்து கூலிங் கிளாஸ் போட்டிங்கன்னா, கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஏதோ வாகனத்தில் போகிறீங்க அல்லது எங்கேயோ வெளியில் சுற்றுறீங்க அப்படின்னுவீங்க. ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு கூலிங் கிளாஸ் தேவையில்லை, கண்ணை சுருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதுவே திறந்த வெளியில் நீங்கள் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, அப்போ வந்து கூலிங் கிளாஸ் போட்டு வேலை பார்த்தா கண்ணை சுருக்கியோ நெத்தியை சுருக்கியோ நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் சிந்தனையும் மாற போகிறதில்ல. உங்களுக்கு வந்து குளிர்ச்சியான ஒரு மனநிலை கண்டிப்பாக நிலவும். அதாவது திறந்த வெளியில் வேலை செய்யும்போது ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு வேலை செய்யணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஜூஸ் கடை போட்டிருக்கீங்க ஒரு ரோட்டோரமாக, அப்போ நீங்கள் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் சிந்தனை குளிர்ச்சியாக மாறும். உங்கள் பார்வை, உங்களுடைய எண்ணங்கள், உங்கள் நெத்தி சுருக்காமல் பார்க்கலாம். நெத்தியை ஏன் சுருக்கிறோம் அப்படின்னா கண்களை பாதுகாக்கிறதுக்காக தான். கண்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம நெத்தியை சுருக்கிறோம், கண்களை சுருக்கிறோம். அப்போ ஒரு கூலிங் கிளாஸ் போட்டால் அப்புறம் ஏதாவது தூசு ஏதாவது பட்டுருமோங்கிற ஒரு பயமும் இருக்கும். திறந்த வெளியில் சாலைகளில் போகும்போது கண்ணில் ஏதாவது தூசு ஏதாவது பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட நெத்தியை சுருக்கி பார்ப்பதற்கும் கண்களை சுருக்கி பார்ப்பதற்கும் ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே இங்கே எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் நமக்கு நிழலாக தான் தெரிய போகுது. அப்போ கண்ணை சுருக்க வேண்டிய அவசியமே இல்லை, நெத்தியவும் சுருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் நெத்தியை சுருக்காமல் கண்ணை சுருக்காமல் நம்ம பார்ப்போம், தைரியமாக பார்ப்போம். ஏன்னா கண்கள்லேயும் எந்த தூசியும் விழுவதற்கு அதிக வாய்ப்பு இல்லவே இல்லை. அப்போ அந்த தைரியமாக நம்ம வந்து கூலிங் கிளாஸ் போட்டு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், தைரியமாக பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம வந்து டூ வீலரில் போகிறோம், ஹெல்மெட் போட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஹெல்மெட்டில் ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியை போடாமல் போனால் நம்ம கண்ணுக்குள்ளே எதாவது விழுந்துருங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த கண்ணாடியை இறக்கி விட்டு அந்த ஹெல்மெட்டு போட்டு ஹெல்மெட்டில் உள்ள கண்ணாடியை இறக்கி விட்டுட்டு போகும்போது தைரியமாக போகும். ஏன்னா கண்களில் எதுவும் படாது. அதுவே அந்த கண்ணாடி கூலிங் கிளாஸாக இருந்தால் வெயில் அடித்தா வெயில் திறந்த வெளியில் நம்ம வந்து டூ வீலரில் போனால் கூட வெயில் அடிச்சிருந்தா கூட நம்ம கண்களை சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்களை சுருக்காமல் ஒரு கூலான ஒரு மனப்பான்மையில் போகலாம், வெளியில் என்ன தான் வெயில் அடித்தாலும். அப்போது இப்போ வந்து நமக்கு கூலிங் கிளாஸ் இருக்குது, ஹெல்மெட்லாம் இருக்குது. 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வந்துட போகுது. அப்போது வெயில் அடிக்கிற போது அப்போ வந்து நம்ம கூலிங் கிளாஸ்லாம் இப்போ இருந்து நம்ம எடுத்துக்கிட்டு போனால் தான் உண்டு. இன்னும் அங்கே வந்து கூலிங் கிளாஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கூலிங் கிளாஸ் கிடையாது, ஹெல்மெட்டும் இருக்காது. நாம் எடுத்து வச்சுக்கிட்ட ஹெல்மெட்டும் கூலிங் கிளாஸ் தான் நம்ம கூட வரும். இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய மரங்களை வளர்க்கணும். நிறைய மரங்கள், பழங்களை தருகிற மரங்கள், ஒரே சோலை வனமாக இருக்கணும். வெயில் வந்து தரையில் படாத அளவுக்கு அந்த மாதிரி இருந்துட்டோன்னா நம்ம திறந்த வெளியில் நடக்கும்போது நம்ம பார்வை ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். நெத்தியை சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணை சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நமக்கு தலையிலே மூளையில் வந்து வலி எதுவும் ஏற்படாது. அமைதியாக பார்க்கலாம், குளிர்ச்சியாக பார்க்கலாம், நிதானமாக பொறுமையாக பார்க்கலாம். அந்த மாதிரி அது ஒரு தீர்வு, இயற்கையான தீர்வு. ஏன்னா நெத்தியை சுருக்கும்போது அது நம்ம சிந்தனையவே தீர்மானிக்குது. நம்ம சிந்தனையில் எண்ணங்களில் ஒரு கோபம் கலந்த ஒரு அணுகுமுறை, ஒரு பார்வை என்பது நம்ம பார்வையில் இருக்கும். நெத்தியை சுருக்கி பார்க்கும்போது வெயில் அடிக்கிற பகுதிகளில் வாழ்கிற மக்கள் அவருடைய சிந்தனையை எந்த அளவுக்கு வெயில் தீர்மானிக்குது பாருங்கள். வெயில் படுகிற அந்த மாதிரி இந்த வெப்பமண்டல பகுதிகளில் வசிக்கிற மக்கள் எப்போவுமே வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக உக்கிரமாக இருப்பாங்க. காரணம் அந்த வெயில் தான் அது ஒரு காரணமாக இருக்குது.